சொன்னாரு பிக் பாஸ்? நல்லா தெரியுமே. இந்த ப்ரொமோவில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம சாண்ட்ராவை தான் வச்சு செஞ்சுருக்காங்க. வாங்க ஃபஸ்ட்டு கமெண்டில், சிந்தாமல் சிதறாமல் மிக்சர் சாப்பிடுவதில் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் பிரஜின் என்று சாண்ட்ரா பிரஜினுக்கு கிரெடிட் கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிரஜின் எந்த இதுவும் பண்ணுறதே கிடையாது, சாண்ட்ராவாவது ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு பாருவோட கேரக்டர் எடுத்து சாண்ட்ரா பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் பாரு தான் ப்ரொமோவில் வருவாங்க. இப்போது அதை அப்படியே வெளியில் பார்த்துட்டு வந்து நாமளும் இந்த மாதிரிலாம் பண்ணால் வெளியில் வரலாம், நல்ல பிரபலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் சாண்ட்ரா தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர் கணவர் பிரஜின் வின்னர் வேண்டும் என்று விளையாடுகிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்றால் விஜய் சேதுபதி இதை எதையும் கண்டு கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரமாவது பிரஜினியும் சாண்ட்ராவையும் அவர் கேட்கணும் அப்படின்டா, இல்லைன்னா பாரபட்சம் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து பிரஜினின்றதுனால பிரஜினோட ஒய்ஃப் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இந்த வாரம் அதை பற்றி பேசுவாரா, பிரஜினியும் சாண்ட்ராவையும் கண்டிப்பாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமா வாங்க. இந்த கமெண்டில், இந்த நிகழ்ச்சி பிக் பாஸ் நிகழ்ச்சியா அல்லது கணவன் மனைவி நிகழ்ச்சியா, சாண்ட்ரா பார்வதியிடத்தை நிரப்புகிறார், பிரஜின் இருக்கும் குழுவிற்கு 5 ஸ்டார் கொடுப்பது நியாயமில்லை, சேதுபதி சார் இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே லைக் பார்த்தீங்க அப்படின்னா 278 பேர் லைக் போட்டிருக்காங்க. இது என்ன கணவன் மனைவி ஷோவா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால் பார்வதி இடத்த வந்து சாண்ட்ரா நிரப்புகிறாங்க அப்படின்னு. ஏன்னா பார்வதி கத்திக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா ப்ரொமோலையும் வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த இடத்த தான் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் அதை தான் கேட்டுட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. நம்ம ஆளுங்க சாண்ட்ராவை தான் நல்லா வச்சு தரமாக செய்கிறாங்க. சாண்ட்ரா பிரஜின் 2 ஒயில்ட் கார்ட் ரவுண்டில் கொடுத்து பில்டப்பை நினைத்தால் இப்போது கடுப்பாக இருக்குது அப்படின்னு கழுவி மொழிவிடும் ஃபெனாயில் ஊற்றி கழுவிடும் அப்படின்னு சொன்னவங்க இங்கே வந்து அவங்க பண்ணுறதையே 4 பேர் ஃபெனாயில் ஊற்றி கழுவுற அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. சரி, எல்லாம் அப்படி தான் போல், சொல்லிட்டு வரது ஒரு மாதிரியும் உள்ளே வந்தால் வேறு மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் சாண்ட்ரா பிரஜின் வின்னராக என்ன சூத்திரம் பண்ணாலும் அவங்களுக்கு முன்னாடி பிரஜின் வெளியே போயிடுவான் அப்படின்னு, சாண்ட்ராவுக்கு முன்னாடி பிரஜின் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த கேமும் ஒழுங்காக விளையாடவே கிடையாது. நம்ம விக்ரம் பண்ணுற மாதிரி கூட அவர் பண்ணவே கிடையாது. அதனால் ஒரு 2 வாட்டி நாமினேஷன் வந்தாலே 3வது வாட்டி அவர் தன்னால் வெளியே போயிடுவார். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில், சாண்ட்ராவுக்கு சண்டை போடுறதுக்கு சிண்டு முடிக்க ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு. ஏன்னா யார் என்ன சண்டை போட்டாலும் அங்கே போய் நின்று ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் நடிப்பு அரக்கியாவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா, சாண்ட்ரா இன்னும் சீக்ரெட் டாஸ்க் பண்ண மாதிரி இது வேணாம் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வரலை. இந்த வாரம் சொல்லி புரிய வச்சா ஓகே ஆகிடும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு குறும்படம் தான். ஆமாம், அந்த குறும்படத்தில் காலத்துக்கு மேலே போடுறதும், கேம் ஸ்டார்ட் சொல்கிறதும், கேம் ஓவர் சொல்கிறதும், அதனாலேயே அவங்கள வந்து பெரிய ஒரு ஹீரோனி கேரக்டரை வந்து வச்சுருந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வந்து எல்லாமே வந்து நான் தான்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் வந்து நீங்கள் வந்து இன்னும் இந்த டாஸ்கில் இல்லை, வெளியில் வந்துட்டீங்க, எல்லார் மாதிரியும் தான் நீங்கள் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லணுன்றத சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்ட்லாம், இந்த சாண்ட்ரா என்னவெல்லாம் சொல்லிட்டு போச்சு, இப்போ கேவலமாக ஒரு குரூப் கேம் விளையாடுது, விஜய் சேதுபதி சார் இதை கண்டிப்பாக
கண்டிப்பாரா என்ன நம்புகிறோம். கண்டிப்பார் என நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா அவரோட பேர் வந்து கெட்டு போயிடும் இல்லையா, அதனால கண்டிப்பாக கேட்பாருன்னு நம்புகிறோம். இந்த வாட்டி பார்க்கலாம் வெயிட் பண்ணி. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க. இதில் வியானாக்கு அப்படி என்னதான் வினோத் மேலே காண்டு, சின்ன சந்து கிடைத்தாலும் அங்கே சிந்து பாடி நல்லா ஏற்றி விடுறா அப்படின்னு வியானாவை நம்ம வினோத் அவங்கள வந்து பண்ணுறாங்களாம். வினோத் எது பண்ணாலுமே அவங்க வந்து குத்தமாக சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. நானும் பார்த்துருக்கேன். வினோத் மேலே என்ன ஒரு வன்மம்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் போட்டு வினோத்தையே டார்கெட் பண்ணி வியானா பண்ணிகிட்ருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க. இந்த கமெண்டில் முதல் ப்ரோமோவை தேடி வெறுத்த கடுப்பானவர் யாரெல்லாம் அப்படின்னு. சத்தியமாக நான் பண்ணேன். ஸ்கூல் விட்டு குழந்தைங்கள விட்டுட்டு வந்தோடனே தேடினேன். 9 மணிக்கு ப்ரோமோ போட்டிருப்பாங்களே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. கொஞ்ச நேரம் தேடி தேடி பார்த்தேன், வரவே இல்லை. அது வரப்போ வரட்டும் அப்படின்னு விட்டா, அடுத்த வாட்டி வரும்போது அது என்ன காட்டுது, நான் ஆல்ரெடி 2 ஹவர் முன்னாடியே வந்துட்ட மாதிரி ப்ரோமோவில் காட்டுது கீழே. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஹவர் 20 நிமிஷத்துலேயே அடுத்த ப்ரோமோ 12 மணி ப்ரோமோ போட்டாங்க. அதுதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் விஷ பாட்டில் பஜாரி பாரு விஷ கிருமி, கெமிக்கு தான் கிருமி சொல்கிறாங்களான்னு தெரில. சாணி சாண்ட்ரா நல்லா இருக்குல்ல பேர். சரி, அடுத்த கமெண்ட் என்ன சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் யாராவது சொல்லி நிறுத்துங்கடா இந்த சாண்ட்ராவை அப்படின்னு. ஆமாம், என்னமோ அந்த வீடே அந்த அம்மாவோடைய தான் சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கு. அது பண்ணுற ரியாக்ஷன்லாம் க்யூட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கு. ஆனால் பார்க்குற எங்களுக்கு தான் அது ரொம்ப காண்டாகுது. அதனால் அது சொல்கிறத யாராவது நிறுத்துங்கன்னா, சாட்டர்டே சண்டே எபிசோடில் விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னால் தான் அந்த மேடம் கொஞ்சமாவது நிறுத்துவாங்க. இல்லைன்னா இன்னும் போய்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த கமெண்டில் சாண்ட்ரா ஒரு வன்ம குடோன் என்று ஒவ்வொரு துளியில் நிரூபிக்கிறார். நடிப்பு அரக்கன் திவாகர் 48 நாட்கள். அடுத்த நடிப்பு அறைக்கு சாண்ட்ராவின் நாட்கள். 42 நாட்கள் வந்து நடிப்பு அரக்கன் முடிச்சிட்டாங்களாம். அடுத்தது சாண்ட்ரா வந்து நடிப்பு அரக்கியான், அவங்களுடைய நாட்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இதற்கு நடுவே வன்மம் ஃபேக்ட்ரி பார்வதி, ஃபேக்ட்ரியிலே இருக்கிற பெரிய ஃபேக்ட்ரியாம் பார்வதி, வன்மமான ஒரு ஃபேக்ட்ரியாம். இத்தகைய அற்புதமான ஷோ நல்லா புரியுது, கேவலமான சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இது அப்படி ஒரு கேவலமான சீசன் தான் நம்ம எல்லாருமே தெரியும் அது. சரி, இது வரைக்கும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.